இந்திய டீமுக்கும் அண்டு இந்திய ஃபேன்ஸுக்கும் ஒரு முக்கியமான செய்தி சற்று முன் வந்திருக்குங்க. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா, இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் 5 போட்டி கொண்ட டெஸ்ட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. இந்தியா ஒரு மேட்ச் வின்னு பும்ரா தலைமையில் ஜெயிச்சாங்க, அபார வெற்றிங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஏன் வந்தார், எதுக்கு வந்தார்னு இதுவரை சச்சின், தோனி, முன்னாள் வீரர்கள், டீமில் இருக்கும் சக பிளேயர்கள் அனைவருமே கொஸ்டின் பண்ணுறாங்க. இதுவரை அதுக்கு ஆன்சர் கிடைக்கல, கம்முன்னு இருக்காரு. பட் அதற்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. பும்ரா வந்துட்டு பிசியிடம் வந்துட்டு சில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நான் கேப்டன் பண்ணுறேன்னு சொல்கிறேன், பயிற்சியாளர்கிட்ட கேட்டேன், அதாவது நல்ல ஃபார்மில் இருக்கார், ஓகேவா. அண்ட் ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். அவரோட பேட்டிங்கில் வந்துட்டு கவனம் செலுத்தட்டும், ஃபோக்கஸ் பண்ணட்டும், அதுலேயே அவருக்கு அதிக பயிற்சி தேவை. ஏன்னா செம்ம அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருங்க. கடந்த 20 டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் வந்துட்டு 2 இன்னிங்ஸ், 20 டெஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு 300 ரன்குள்ளே தான் அடிச்சிருப்பார், ஓகேவா. அப்போ 40 இன்னிங்ஸில் 300 ரன் தான் அடிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணட்டும், கேப்டன்சி ப்ரெஷரில் வந்துட்டு பேட்டிங்கை விட்டுறாருன்னு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். இதனால் பும்ராவுக்கும் அண்ட் ரோஹித் சர்மாவுக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்குங்க ஆன் த கிரவுண்டில். அதாவது இந்தியா பவுலிங் பந்து வீசும்போது பிரிஸ்பனில் 3வது டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, நம்மளை சோழியை பிதிக்கிருப்பானுங்க. பட் நல்ல வேலை மழை வந்து நம்ம தப்புச்சிட்டோம், ஓகேவா. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தியை நடுவர்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆடுகளம் வந்துட்டு கிரிட்டிக்கலாக இருக்காமல், அதாவது பேட்ஸ்மேனுக்கு டேஞ்சர் ஆகக்கூடும் இந்த ஆடுகளத்தில் விளையாண்டா. ஏன்னா தொடர்ந்து மழை, பிச்செல்லாம் ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு விளையாடுற பிச்சில் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, விரிசல் ஏற்பட்டிருக்கு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. இந்த நிலையில் நாளைக்கு நாளை கழிச்சு மேட்ச் நடக்காது என்று தான் அப்டேட் வந்திருக்கு. அப்படி நடக்கலைன்னா இந்தியா தப்புச்சிட்டாங்க, ஓகேவா. ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியா 445 ஒரே இன்னிங்ஸில், இந்தியா என்ன சொல்கிறதுங்க ஒரு 30 ஓவர் கூட ஃபேஸ் பண்ணல, 4 விக்கெட்டை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க, ஓகே. கேஎல் ராகுல் தான் ஸ்டேபிளாக விளையாண்டுருக்காரு, 30 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் ரோஹித் சர்மா தடவிக்கிட்டு இருக்கும்போது தான் மழை வந்துட்டு நீ தடவுனதெல்லாம் போதும், உள்ளே போய் வாம் வாட்டரில் குளிங்கடான்னு சொல்லிட்டு மழை வந்துருச்சுன்னு வைங்களா. ஆடுகளமும் வந்துட்டு டேமேஜில் இருக்குங்க. அதனால் இந்த டெஸ்ட் நடக்கிறது மிகப்பெரிய கடினம். நடக்கவில்லை என்றால் இந்தியா தப்பிச்சாங்க. அடுத்து வர 2 டெஸ்ட்டில் இந்தியா 2ம் வின் பண்ணால் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போகலாம். இந்த டெஸ்ட்டில் தோத்தாங்கன்னா உலகக்கோப்பை கனவு வந்துட்டு சோழி முடிஞ்சு, சுத்தமுத்தப்படா போயிட்டு வாங்கடா தம்பியெல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. அதனால் நல்ல நேரத்தில் நமக்கு மழை வந்து காப்பாற்றிருச்சுன்னு வைங்களேன், ஓகேங்க. அதாவது பும்ராவோட உழைப்புனால முதல் டெஸ்ட்டு முழு உழைப்பு போட்டார், மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். அண்டு ஃபயராக விளையாண்டார். அந்த ஃபயர் வந்துட்டு தண்ணியாக மாதிரி, நீராவியாக மாதிரி மழையாக வந்து காப்பாற்றிருக்குன்னு வைங்களேன், ஓகே. இது ஒரு நற்செய்தி. அதே மாதிரி வந்துட்டு கௌதம் கம்பீர் உண்மையை உணர்ந்திருக்காருங்க. பும்ரா வந்துட்டு சொல்லியிருக்காரு, ஐயா நீ தானையா பயிற்சியாளர், நீ சொன்னால் அவங்க கேட்பாங்கயா, கேளியா, அதாவது பேசிப்பாரியா, ஏயா பயப்படுற, உன்னை அடிக்கலாம் மாட்டானுங்க, ஐபிஎல்ல மட்டும் முண்டிக்கிட்டு வருவேல, இங்கே முன்னிலையில் வந்து பேசு. ரோஹித் சர்மா உங்களுக்கு கேப்டன் சரியாக வர மாட்டேது, சேம் டைம் நீங்கள் பேட்டிங்கே இன்னும் தடவிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாரியா, அடித்தானா நான் பார்த்துக்கிறேன்னு பும்ராவும் பேசி பார்த்துருக்காரு. இவர் பம்மிக்கிட்டே இருந்திருக்காரு. பட் இவர் குறித்தும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு பும்ரா அண்ட் சக டீம் பிளேயர்கள், ஓகேவா. ஏன்னா அடுத்து வர 2 டெஸ்ட் இந்தியா வின் பண்ணால் மட்டுமே உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும். 3 வருஷம் போராடுறது எதுக்கு, வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் அட்டன் பண்ணுறதுக்காக தான். பட் இந்த நிலையில் கௌதம் கம்பீரும் ரோஹித் சர்மா கிட்ட சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் ரோஹித் சர்மா கேட்குற பாடு இல்லைங்க. அதாவது பயிற்சியாளரை எதுக்கு போடுறாங்க, அவங்க சொல்கிறத கேட்கணும் ஓவரால். ஆனால் கேப்டன் கேட்காதனால தலைக்கணுங்க. அந்த மண்டக்கரகம் எவ்வளோ பெரிய மண்டக்கரகம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிரீடம் வந்துட்டு தலைக்கேறி தலைக்கணத்தில் பயவுல சுற்றிட்டு தெரியுது இந்த ரோஹித் சர்மா. ஏன்னா 40 ஆண்டு கால ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு காபா மைதானத்தில் டாஸை வின் பண்ணி பேட்டிங் தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடைசி 2 நாள் தான் வந்துட்டு பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும், முதல் 2 நாள் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும். நடந்தது பார்த்தீங்களா, 2 நாள் வந்துட்டு புழிஞ்சு எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா பேட் பண்ணும்போது. இந்தியா பேட் பண்ணும்போது டனக்கனக்கவாயிருச்சா, டவுசரை கிழிச்சு விட்டுவிட்டாங்க. பட் நம்ம சொல்கிறத கேப்டன் கேட்கலன்னா அது நமக்கு தான் அசிங்கம், ஒட்டுமொத்த இந்திய டீமை அழிச்சு போடுவார், நம்மளையும் அசிங்கமாக கேட்பான் இந்த சீரீஸ் தோத்துட்டோம்னா. அதனால் நான் குட் பண்ணிக்கிறேன்னு பிசிஐடம் வந்துட்டு லெட்டர் அனுப்பியிருக்காருங்க. இந்த நிலையில் கௌதம் கம்பீர் 3வது டெஸ்ட்ல இருந்து, அதாவது அவ்வளோதான் விலகிடுவார். 3வது டெஸ்ட் முடிஞ்சோடனே அடுத்து வர 2 டெஸ்ட் வந்துட்டு புது பயிற்சியாளர் நியமனம் பண்ண போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பும்ரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, தோனியை பார்த்தா தான் இவங்க பயப்படுவாங்க, தோனிக்கு தான் இவங்க மரியாதை கொடுப்பாங்க, அவர் பயிற்சியாளராக இருந்தால் லாஸ்ட் 2 டெஸ்ட் நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பட் தோனி கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஓகே பண்ணார்னா தோனி வந்துட்டு லாஸ்ட் 2 மேட்ச் பயிற்சியாளராக இருப்பார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க.